குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். என்ன பண்ணுறீங்க? நல்லா படிக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன சாமி, எக்ஸசைஸு 2.9ல் ஒன் வேர்டு தான். 21th sum. If alpha and beta are the roots of x squared plus x plus 1 equal to 0, then alpha power 2020, அதாவது 2020, அதே மாதிரி பீட்டா பவர் 2020, இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்ணு ஆல்ஃபாங்கிறது ஜஸ்ட்டு இதுதான் கண்ணு ஒமேகா, பீட்டாங்கிறது ஒமேகா ஸ்கொயர்டு. உனபார் என்னென்ன விதத்தில் எப்படியெல்லாம் நான் இது பண்ணுறாங்களோ நீ குழப்பிக்கக்கூடாது. இங்கே இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றா, இது வந்து கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டியோடைய ஒரு பார்ட்டு தான். பார் எக்ஸ் ஈக்குவல் டு 1/1/3னா போத் சைடு 3 அடுக்கு உயர்த்தோம்னா எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 1 இந்தாண்டு வந்தால் -1 வரும் இல்லையா. இதை நம்ம எக்ஸ் -1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ இதுக்கு ஆன்சர் 1, இதுக்கு ஒமேகா ஸ்கொயர். இது தானே இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நீ அந்த பார்ட்டு தான். அதனால் நீ ஒன்றுமே வந்து இது பண்ணிக்கக்கூடாது, ஐயோ நமக்கு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஓரியண்டாக படிக்கும்போதே நீ நல்லா தரவு பண்ணிக்கணும். அப்போ ஆல்ஃபாங்கிறது நமக்கு ஒமேகா, பீட்டாங்கிறது ஒமேகா ஸ்கொயர்டு. அப்போ ஆல்ஃபா பவர் என்ன வரும்? 2020. நமக்கு தெரியும் ஒமேகா க்யூபு 1 ஆகி போயிடும்னு, அதனால தான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 2020 3ஆல், அப்போ 20ல் 6 3s are 18, மீதி 2, இந்த 2 எடுத்து வை. 7 3s are 21, மீதி 1, இந்த 0 எடுத்து வை. 3 3s are 9, மீதி 1. இந்த 1 இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், புரியுதா? மீதி என்ன இருக்குது? இது எல்லாமே ஒமேகா க்யூபு ஹோல் பவர் 673ன்னு அர்த்தம். இது அதே மாதிரி தான் இங்கே பீட்டா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒமேகா ஸ்கொயர்டு. அப்போ இதை 2 தரம் இருக்குன்னா நமக்கு என்ன? 4040. அதை 3ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா மீதி 2 வந்துடும். அப்போ இங்கே ஒரு ஒமேகா மீதி இருக்குது, இங்கே ஒமேகா ஸ்கொயர்டு மீதி இருக்குது. இதெல்லாம் 1 ஆகி போயிடுதுன்னு அர்த்தம். அப்போ ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர், இதனுடைய ஆன்சர் -1. இது தான். ஸோ சிம்பிள். நீ டக்குன்னு இவ்வளோ தூரம் இது பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதில் மனப்பாடம் பண்ணாத, நல்லா பார்த்துக்கோ. இது ஆல்ஃபா அப்படிங்கிறது நமக்கு ஒமேகா, இது என்ன? ஒமேகா ஸ்கொயர்டு. அப்போ இந்த ஒமேகா, இது ஒமேகா ஸ்கொயர்டு, நல்லா பார்த்துக்கோ. அப்போ ஒமேகா பவர் என்ன வரும்? 2020. இங்கே ஒமேகா பவர் 2ஆல் பெருக்கிட்டோம்னா 4040. நம்ம ஒமேகா க்யூப் 1 இல்லையா, இப்போ 3ஆல் இது பண்ணும்போது இதில் ஒமேகா மீதி இருக்கும், இதில் ஒமேகா ஸ்கொயர்டு. அப்போ ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டுடைய ஆன்சர் -1. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு அடுத்தது 22வது, த ப்ராடக்ட் ஆஃப் த ஆல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது டக்குன்னு சொல்லிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், ஆல் ரூட்னா 1, சம் ஆஃப் ஆல் ரூட்னா 0. இவ்வளோதாங்க இந்த மேட்ரு.